தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் கடந்த சனிக்கிழமை அன்று அங்கு அந்த பகுதியில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக அந்த தேவைக்கிணர் கொடுத்த வழக்கில் போலீசார் இன்று அந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையனை அதிகாலை கைது செய்தனர். இந்த கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது காலை முதல் தொடங்கப்பட்டு மாலை வரை நடைபெற்றது. சுமார் 10 மணி நேரத்துக்கு பிறகு நடைபெற்று முடிந்த விசாரணை முடிவடைந்து பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜர்படுத்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மீது அந்த வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்ட பின்பு அந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்ற ஜெயம் 1 நீதிபதி சுமதி அவர்கள் 15 நாட்கள், அதாவது வரும் 3/8/2026 அன்று வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து நீதிமன்றத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இன்னும் சற்று நேரத்தில் அடைக்கப்பட உள்ளார். இந்த கைதை கண்டித்து ஏராளமான திமுக தொண்டர்கள் தற்போது நீதிமன்ற வாயிலில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் நீதிமன்ற வளாக பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாபாக அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது, அதை தான் சொல்லணும். ஏனென்றால் இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்ததில்லை. ஏதாவது பேசினாங்கன்னா வழக்கு தொடுக்கப்படும், பின்பு விசாரணை நடக்கும், அந்த கேஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை தான். ஆனால் என்ன பேசினாலும் நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியை பற்றியோ ஆளுகின்ற முதலமைச்சரை பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கே ஒரு தடங்கல், கட்டுப்பாடு, பூட்டு போடப்படுகிறது அப்படின்றது நான் வன்மையாக இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதே போல தான் பத்திரிகையாளர் நிலைமையும். இன்றைக்கே உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.